ஒரு கடலோர காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் நண்பர்களாக இருந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது, ஆனால் ஆமை மெதுவாக நகரும். ஒரு நாள் முயல் ஆமையை கேலி செய்து, "நீ ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய்? நீ என்னைப் போல ஓட முடியுமா?" என்று கேட்டது. ஆமை அதற்கு சிரித்துக்கொண்டே, "வேகமானவன் எப்போதும் வெல்ல வேண்டியதில்லை. தைரியமாக முயன்றால் நானும் வெல்லலாம்" என்று பதிலளித்தது. முயல் ஆமையே சிரித்துவிட்டு ஓட்டப் போட்டிக்கு சவால் விட்டது. ஆமை உடனே சம்மதித்தது. இருவரும் போட்டி நடத்த ஒரு இடத்தை தேர்வு செய்தனர். காட்டின் மற்ற விலங்குகளும் இதை பார்ப்பதற்காக ஆர்வமாக திரண்டன. போட்டி தொடங்கியவுடன் முயல் வேகமாக ஓடி சிறிது நேரத்தில் முன்னிலை பெற்றது. ஆனால் ஆமை மெதுவாக வந்தது. அதை பார்த்து முயல், ஆமை இன்னும் பின்னேதான் என்று நினைத்து வழியில் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தது. நான் தூங்கிக் கொண்டும் ஜெயிக்கலாம் என்று நினைத்து, எனவே ஒரு சிறிய தூக்கம் எடுத்தது. ஆனால் ஆமை தன் வேகத்தில் மெதுவாக, ஆனால் நம்பிக்கையுடன் நகர்ந்தது. முயல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க, அது முன்னேறிக் கொண்டு இலக்கிற்குள் நுழைந்துவிட்டது. முயல் விழித்தெழும்போது ஆமை ஏற்கனவே ஜெயித்துவிட்டதை பார்த்து தன் தவறை நினைத்து வருந்தியது. ஆமையிடம் மன்னிப்பும் கேட்டது. கதை மோரல்: நீதி சோகஸ்மெலி. தன்னம்பிக்கை, முயற்சி மற்றும் பொறுமை இருந்தால் வெற்றி கிடைக்கும். வேகம்தான் முக்கியம் என்பதல்ல, விடாமுயற்சியும் முக்கியம்.